ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தக்காளி பிரியாணி வீட்டில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு பெரிய சைஸ் தக்காளி 5, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 5 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், கரம் மசாலா, மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன், புதினா கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு நம்ம குக்கரை வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் 3 ஷேப்பில் கட் பண்ணி போடுங்க. இந்த ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம அலசி வச்சுருக்க புதினாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். புதினா ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஃப்ரை ஆனால் மட்டும் போதும், கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம். அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்லேயே அரைச்சி தான் யூஸ் பண்ணுவோம். இதில் கரம் மசாலா 1 டீஸ்பூன். கரம் மசாலா நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா லைட்டாக கீரல் மட்டும் போட்டால் போதும். தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகணும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு பச்சரிசி யூஸ் பண்ணணும்னால நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற புழுங்கலரிசியே போதும். இப்போ புழுங்கலரிசி ஒரு படி ஊற வச்சுருக்கேன் 20 நிமிஷம். அதுக்கு 2.5 படி தண்ணி ஊற்றணும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஊற வச்சுருக்க அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ டேஸ்ட்டில் உங்களுக்கு காரமும் உப்போ தேவைப்பட்டால் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு குக்கர் போட்டு ஒரு 3 விசில் விட்டுருங்க. இதுக்கு தயிர் சட்னி நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நான்வெஜ்ஜே இல்லாமல் உங்களுக்கு இது பிரியாணி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். இதே மாதிரி வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.